ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா எடியூ. தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கிட்டு காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க, அன்னைக்கு காலேஜ் போகிறதுக்காக ஆர்வமாக, ஆசையோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் டிஎன்ஜிஎஸ்ஏ அட்மிஷன் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் சரி, அல்லது அட்மிஷன் வாங்கிட்டு காலேஜ் திறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோட, அந்த தகவல்களோட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கேட்டுட்டு ஒரு லைக்கும் கொடுத்துட்டீங்கன்னா, அது நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும், ஒரு மாரல் எதிக்ஸாகவும் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதை பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில் என்ட்ரி ஆக போறீங்க. கனவுகளோட, ஆசைகளோட இருக்கீங்க. அதாவது ஜூலை 3 கவர்மெண்ட் ஆர்டர் படி இன்னும் 2 நாள், இன்னைக்கு ஜூலை 1. ஸோ வெட்னஸ்டே ஜூலை 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கெல்லாம் காலேஜ் ஓப்பன் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்க காலேஜுக்கு போறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காலேஜ் இந்த தேதியில ஆரம்பிக்குது. இதுதான் காலேஜ் டைமி அப்படிங்கிற மாதிரி நிறைய காலேஜஸ்ல இருந்து மெசேஜ் வாட்ஸ்அப்க்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ, காலேஜ் டைம் என்னன்னு சொல்றாங்களோ, அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே போயிடுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்க போறப்ப உங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்கன்னு சில காலேஜஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட மீட்டிங் போடக்கூடிய காலேஜஸ் இருக்கு. மேக்சிமம் காலேஜஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயரை வச்சுக்கிட்டு, ஆல் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லா டிகிரி கோர்ஸ்ல சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை கூப்பிட்டு வச்சு மொத்தமா ஒரு ஹாலில் வச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. பேரண்ட்ஸையும் வர சொல்லி அந்த மீட்டிங்ல பங்கேற்க வைப்பாங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி இருந்தா நீங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு போகலாம். இது பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க காலேஜ் போன உடனே நீங்க எந்த கோர்ஸ்ல சேர்ந்திருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கான கிளாஸ் ரூம்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப பிகாம் சேர்ந்திருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்னா பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், எம்காம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இது சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு பிளாக் கிளாஸ் ரூம்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு, உங்க ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் கிளாஸ்னா அந்த கிளாஸுக்கு போயிடுங்க. ஸோ இது உதாரணத்துக்கு சொன்னது. நீங்க எந்த கோர்ஸ்ல சேர்ந்திருக்கீங்களோ அதுக்கு உண்டான கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்து கரெக்டா மாத்தி போய் உட்கார்ந்துடாதீங்க. பிகாம் பசங்க பிகாம் சிஎல் உட்காருவாங்க. அதே மாதிரி இது மாதிரி மாறி மாறி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி இல்லாம நீங்க எந்த கிளாஸ் உங்களுக்கு அப்படின்னு கேளுங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எங்கன்னு போயிடுங்க. அங்கேயே நிறைய உங்க சீனியர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. உங்களை எல்லாம் கேட்டுட்டு கரெக்டா போய் அந்தந்த உங்க கிளாஸ்ல முதல்ல உட்கார்ந்துருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா வேற கிளாஸ் மாறி உட்கார்ந்தீங்கன்னா திரும்ப நீங்க எந்த கிளாஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டாஃப் வேற கிளாஸ் கூட போக சொல்லலாம். அப்போ அந்த கிளாஸ்ல நீங்க போக வேண்டிய கிளாஸ்ல ஏதாவது தகவல்கள் சொல்லி இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு தகவலும் மிஸ் ஆகக்கூடாது நமக்கு, அது ஃபர்ஸ்ட் டேல. அதனால கரெக்டா பார்த்து போயிடுங்க. இது பாயிண்ட் நம்பர் 3. அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க கிளாஸுக்கு நீங்க போன உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்க கிளாஸுக்குன்னு ஒரு டியூட்டர் டிபார்ட்மெண்ட்ல அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு வருவாங்க இல்லையா, எந்த சப்ஜெக்ட் எந்த ஸ்டாஃப்னாலும் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்குன்னா உங்க கிளாஸுக்கு எந்த ஸ்டாஃப் இன்சார்ஜ், டியூட்டர் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் முதல்ல அட்ரஸ் பண்ணுவாரு. அல்லது ஹெச்ஓடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேச வரலாம். ஸோ அப்போ வர்றப்ப டியூட்டர் வந்தாலும் சரி, ஹெச்ஓடி வந்தாலும் சரி, அவங்க என்ன தகவல்கள் எல்லாம், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாமே லிசன் பண்ணிக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டேல சொல்லக்கூடியது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்துருப்பீங்க, ரொம்ப ஆசையான கனவுகளோட உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா கேட்கணுங்க ஆர்வம் இருக்கும். ஆனா நீங்க அங்கங்க திரும்பிட்டு, ஏன்னா அந்த காலேஜுக்கு வந்துட்டோங்கிற சந்தோஷம் மனசுல இருக்கிறதுனால நீங்க அங்கங்க வேகரிங் மைண்டோட இருக்கக்கூடாது. ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு மனசோட அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே லிசன் பண்ணி கேட்டு மனசுல பதிய வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டேல அவ்வளோ தகவல்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே. அதை ஃபுல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பாயிண்ட் நம்பர் 4. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் பேசி முடிச்சு ஏதாவது லெஷர் டைமோ, இன்டர்வல் பிரேக்கோ இருந்ததுன்னா உங்க டியூட்டர் வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அல்லது உங்க ஹெச்ஓடி வந்துட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி
நீங்க பேசுங்க. ஓகேவா? சார் இது மாரி வந்து இந்த இடத்துலருந்து நான் வந்துட்டுருக்கேன். இந்த ஸ்கூல்ல இவ்வளோ படிச்சேன். நான் இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கேன் சார். ரொம்ப விருப்பப்பட்டு சேர்ந்திருக்கேன். இந்த கோர்ஸ் நல்லா மார்க் வாங்கணும்னு நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு உங்க கைடன்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு, நீங்க மனசார அவர்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. பேரு கேட்பாரு. நீங்க அப்படி சொல்றப்போ, "உங்க பேர் என்ன? எந்த ஊர்லேருந்துப்பா வர? நல்லா படி. என்ன உதவினாலும் கேட்டுக்கோ. ஏதாவது புக் வேணும்னா கேளு. இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீ எப்ப வேணா கேட்டுக்கோ. டிபார்ட்மென்ட்க்கு என்ன வந்து எப்ப வேணா பாருங்கிற" மாதிரி அவங்களுடைய ம் அக்கறையோட அவங்க ஃபுல்லா சொல்லுவாங்க. அத வந்து நீங்க ஃபுல்லா கேட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாரி ஒரு நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உங்க டியூட்டரோடவோ, ஹெச்ஓடியோடவோ அல்லது உங்க கிளாஸ்க்கு வரக்கூடிய மத்த காலேஜ் புரொஃபசரோடவோ வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கான்டாக்ட் வச்சுட்டீங்கன்னா, அது வந்து உங்களுடைய ஸ்டடீஸுக்கும், குரோத்துக்கும், உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். அத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா. ஓகேவா? இது வந்து பாயிண்ட் நம்பர் 5. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ். இப்போ கிளாஸ்ல வந்து சில காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் ஆரம்பிச்சுருவாங்க. அல்லது இது மாரி இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லா குடுத்துட்டு, பேரன்ட்ஸோட வந்திருந்தாங்கன்னா, அவங்களே வச்சு மீட்டிங் எல்லாம் போட்டுட்டு, அன்னையோட கிளாஸ் வந்து ஒரு ஒரு 3 ஹவர்ஸ்ல அல்லது ஹால்ஃப் டேலயே கூட உங்களுக்கு அ கேன்சல் பண்ணிருவாங்க. ஓகேவா? அனுப்பிச்சுருவாங்க. நாளையிலிருந்து ரெகுலரா கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பல காலேஜஸ்ல அன்னைக்கே வகுப்புகள் ஆரம்பிச்சிரும். அப்படி வகுப்புகள் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஓகேவா? நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. முதல்ல வந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இந்த செமஸ்டர்ல இருக்கு. ஏன்னா காலேஜ்ல எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம். இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நெறைய குடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாம் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயோ, அடுத்து வரக்கூடிய வீடியோலயோ நான் குடுக்குறேன். நீங்க ஃபுல்லாவே நீங்க அத பார்த்துக்கலாம். ஸோ, அதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இந்த டைம் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிக்க போறீங்க. அதுக்குண்டான சிலபஸ் என்ன? அந்த சிலபஸ் எப்படி பார்க்கணும்? அதுக்குண்டான புக்ஸ் என்ன? அப்படிங்கிற மாரி எல்லாம் ஜெனரலா குடுத்துருவாங்க. அப்புறம் சிலர் வந்து வந்தாங்கன்னா, உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சப்ஜெக்ட்ட பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கூட குடுக்க ஆரம்பிப்பாங்க. அது எதாக இருந்தாலும் நல்லா லிசன் பண்ணுங்க. அதனால வந்து நீங்க ஒரு விளையாட்டுத்தனமாகவோ, அல்லது வந்து ரைட் ஃபர்ஸ்ட் டேவே என்னத்த கவனிக்கிறது? என்னத்த நோட் பண்ணிக்கிறதுங்கிற மாரியான எந்த ஒரு எண்ணமும் வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டேவே வந்து நமக்கு வந்து புடிச்ச மாரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அத விட வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரஷன் உங்களுக்கு கிடைக்குதோ, ஸ்டாஃப்ப பத்தியோ, காலேஜ பத்தியோ, அந்த கோர்ஸ பத்தியோ, சப்ஜெக்ட்ட பத்தியோ, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் மனசுல வந்துருச்சுன்னா, அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது த்ரூ அவுட் த 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய நல்ல முறையில மார்க் வாங்கி பாஸ் பண்ணி, மேற்கொண்டு பல விஷயங்கள நாம வந்து கத்துக்கிட்டு காலேஜ் விட்டு வெளிய வரதுக்கு, வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அல்லது வேலைவாய்ப்போட வெளிய வரதுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுக்கக்கூடியது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கிளாஸஸ் தான். அதனால டோன்ட் மிஸ் த கிளாஸ். அட் த சேம் டைம் இன்னும் இதே இடத்துல இந்த பாயிண்ட் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா கடைசியில சொல்றதுக்கு மறந்துருவேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ மிஸ் பண்ணிடாதீங்க. கவுன்சிலிங் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, மெயில் வந்திருக்குன்னா கூட கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியல சார். பர்சனல் ப்ராப்ளம் அல்லது வேற ஒரு காரணம் போக முடியலனால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா பேரண்ட்ஸ ஒரு சைடு விட்டுருங்க. நீங்க இதுக்காக தான் வெயிட் பண்றீங்க இல்லையா? காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணி பல சிரமங்களுக்கு இடையில பல சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி கவுன்சிலிங் வருமா வருமான்னு நாம வெயிட் பண்ணி பார்த்து என்னைக்குன்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது வரலைங்கிறதுக்காக இன்னும் கவுன்சிலிங் மெசேஜே வரல சார்ன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கவுன்சிலிங்க வந்து மிஸ் பண்ணலாமா? வீட்ல பர்சனல் ஒர்க் இருக்கும். யாருக்கு இல்லாம இருக்கும்? எல்லாத்துக்கும் இருக்கும். பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்க இருந்தே ஆகணும் அப்படின்னா தான் அத வந்து மிஸ் பண்ணலாமே தவிர, அந்த வேலை பார்க்கறதுக்காக காலேஜுக்கோ, கவுன்சிலிங் வர்றத நீங்க மிஸ் பண்ணலாமே தவிர, மத்த எந்த காரணத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரியா? வீட்ல வந்து இப்ப இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கு. நான் போய் ஆகணும்னா, இல்ல, இல்ல நீ போக வேண்டாம். நீ வீட்ல படுத்து தூங்கு அல்லது இந்த வேலைய பாருன்னு யாராவது சொல்லப் போறாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸ். அதனால அத மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இருக்குன்னா, கண்டிப்பா தவிர்க்க முடியாத காரணம். உங்கனாலேயே அட்டெண்ட் பண்ண முடியாம ஏதாவது உடம்பு சரியில்ல, வீட்ட விட்டு நகர முடியல, அல்லது ஹாஸ்பிட்டலைஸ்டு அல்லது வந்து அம்மா, அப்பா யாருக்காவது உடம்பு சரியில்ல, அல்லது அவங்களோட வந்து இருந்தே ஆகணும். அல்லது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மாவோட ஊருக்கு போய் ஆகணுங்கிற மாரி தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்ததுன்னா, நீங்க மிஸ் பண்ணலாமே தவிர, மத்தபடி ஃபர்ஸ்ட் டே காலேஜ யூ டோன்ட் மிஸ். ஓகேவா? லைஃப்லயே மறக்க முடியாத நாளாக அந்த முதல் ஃபர்ஸ்ட் டே தான் இருக்கும். இன்னைக்கு கூட எனக்கு வந்து நான் பிகாம் ஜாயின் பண்ணேன். பிகாம் ஃபர்ஸ்ட் டே எத்தன வருஷம் ஆச்சு? பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்து இன்னும் எனக்கு வந்து அவ்வளோ பசுமையா நினைவுல இருக்கு. அந்த நாள் தான் மறக்க முடியாது. எப்படி காலேஜினுடைய 3 வருஷம் முடிச்சு காலேஜினுடைய ஃபேர்வெல் டே, லாஸ்ட் டேல நாள வந்து நமக்குனால மறக்க முடியாதோ, அத விட 2 மடங்கு வந்து முதல் நாள் மறக்க முடியாது. அவ்ளோ கற்பனைகள், கனவுகள், ஆசைகளோட போயிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் டே காலேஜ மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது 6வது பாயிண்ட்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜுக்குள்ள போயிட்டீங்க, உங்க கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னா, உங்க கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க. பக்கத்துல இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த பெஞ்சுல இருப்பாங்க. உங்க பக்கத்திலே உட்கார்ந்திருப்பாங்க அல்லது நியர்பைல இருப்பாங்க. ஸோ அவங்களோட டைம் கிளாஸ் ஃப்ரீ கிடைக்கிறப்போ, ஸ்டாஃப் அடுத்து வர்றதுக்கு டைமோ அல்லது லஞ்ச் டைமோ அல்லது வந்து ஒரு டீ பிரேக்கோ இருக்கிறப்போ அவங்களோட கலந்து பேசுங்க. ரொம்ப ஷையா இருக்காதீங்க. அதுக்காக வந்து வாயாடித்தனமா இருக்க வேண்டாம். கண்டத பேசிட்டு இருக்க வேண்டாம். அந்த இடத்துல நான் தான் கிங் அப்படிங்கிற மாரி ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நான் வந்து ரொம்ப விருப்பத்தோட காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மாரி தான் வந்து எல்லாரும் வந்திருக்காங்களா? அது மாரியான ஒரு வேவ் லைன் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படிங்கிறதுக்கு அவங்களோட வந்து பேசுங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி நான் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கே அத பத்தி நல்லாவே தெரியும். அதனால அவங்களோட நல்லா பேசுங்க. ஓகேவா? இது பாயிண்ட் நம்பர் 7. அடுத்தது வந்து லாஸ்ட் பாயிண்ட்டா பாயிண்ட் நம்பர் 8 நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையா இப்ப சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் மேல அல்லது வேற என்னலாம் நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாம் சார்ந்து அவசியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா பாசிட்டிவ் திங்கிங்கோட இருங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறப்பவே, வீட்லருந்து கிளம்புறப்பவே, ஓகேவா? நல்லா ப்ரே பண்ணிட்டு, அம்மா, அப்பாவிட்டலாம் வந்து நல்லா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் திங்கிங்கோட போங்க. ஏதோ வீட்ல வந்து கட்டாயப்படுத்தி காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டாங்க. என்னமோ ஒரு கடமைக்கு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது விருப்பப்பட்டு சேர்ந்திருந்தா கூட காலேஜ் தானே ஒண்ணும் படிப்பெல்லாம் அவசியம் இல்ல. ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருக்கிறதுக்காக தான் காலேஜ்லயே சேர்ந்திருக்கேங்கிற மாதிரியோ, அல்லது இந்த காலேஜ்ல படிச்சு மட்டும் நான் எப்படி உருப்பட போறேன்? என்னத்த ஆயிடப்போது? எப்படி வேலைக்கு போனாலும் சரி, படிக்காமயே +2வே ஒரு தகுதி இருக்கு. அதனால ஒரு வேலைக்குன்னு போனாவே நமக்கு வந்து ஒரு 3000, 4000 வந்துரும். ஒரு வேலைக்கு சேர்ந்துக்கலாங்கிற மாரி ஒரு விட்டேர்த்தியாவோ நீங்க போக வேண்டாம். போகக்கூடாது. அதுக்காக காலேஜுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணல. ஓகேவா? எவ்வளோ போட்டிக்கு அடியில ஓகேவா? ஒரு போட்டிக்கு இடையில வந்து நீங்க அத ஜாயின் பண்ணி, ஆ நல்ல மார்க் வாங்குனதுனால தான் கவர்ன்மென்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. அத முதல்ல மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அந்த இதுல அவ்ளோ போட்டிகள தாண்டி நீங்க வந்து காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்கிறப்ப, அத உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கு தான் பேரன்ட்ஸ் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள நம்பி தான் உங்க குடும்பமோ, உங்களுடைய சொந்த குடும்பமோ கூட நாளைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து பாசிட்டிவ் திங்கிங்கோட போங்க. காலேஜ்ல நல்லா படிச்சு டிகிரி முடிக்கணும். நல்ல விஷயம் நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கணும். படிப்போடவே சேர்ந்து பல ஒரு நெறைய கோர்ஸஸ் வேல்யூ ஆடட் அடிஷன் கோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் நல்ல ஒரு நாலேட்ஜோட, ஸ்கில்லோட வெளிய வரணும். அப்படிங்கிறதோட அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்க காலேஜுக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் டேல அப்படி போயிட்டீங்க அப்படின்னா, மத்த எல்லா நாளும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா தானாகவே அமைஞ்சிரும். நம்ம எண்ணப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்ற மாரி, நம்ம மனசுல என்ன எண்ணிட்டு இருக்கோமோ, என் மனசு என்ன ஃபீல் பண்றோமோ, அதுதான் நடக்கும். ஓகேவா? அதுல நம்பிக்கை வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போயிட்டு, அத ஃபுல்லா என்ஜாய்ஃபுல்லா இருந்துட்டு, மீனிங்ஃபுல்லா இருந்துட்டு, பியூட்டிஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து காலேஜுக்கு போறப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கும். அதுக்காக தான் கல்லூரிகள் இருக்கு. தமிழக அரசு அவங்களும் நெறைய திட்டங்கள் அரசு கல்லூரி மாணவர்களுக்காக செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் பல தகவல்கள், சர்க்குலர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும்? என்ன செய்யணுங்கிறதுக்கு உங்களுடைய காலேஜ் புரொஃபசர்ஸ், டியூட்டர் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கைட்லைன்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே சூப்பரா நம்ம காலேஜ வந்து அட்டெண்ட் பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சேனல் மூலமா சொல்ல விருப்பப்பட்ட விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இது புடிச்சிருக்கும். கேட்டுட்டு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த சேனல் இன்னும் பார்க்காம இருக்காங்கிற மாரி இருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவையாவது நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ.